வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு அக்டோபர் மாசம் 5ஆம் தேதி, புரட்டாசி மாசம் 3வது சனிக்கிழமை. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள 8 முறை மட்டும் 8 டைம்ஸ் மட்டும் இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதினாலே போதும். 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு புரட்டாசி மாசத்தோட சனிக்கிழமை. இது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள். புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு விசேஷமானது. பல மடங்கு பலன்களை அள்ளி தரக்கூடிய நாளா நமக்கு இருக்கு. அதுலயும் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சனிக்கிழமை இன்னைக்கு இன்னும் ஒரு சிறப்போட தான் நமக்கு வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்கு. மகாவிஷ்ணுவோட 4வது அவதாரம் தான் நரசிம்மர். இந்த நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். பொதுவா இந்த சுவாதி நட்சத்திரம் சனிக்கிழமையில வரக்கூடிய அமைப்பே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அதுலயும் புரட்டாசி மாசத்தோட சனிக்கிழமையில வர்றது இன்னமுமே விசேஷமானது. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடையும் பரிகாரங்களையும் பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். கோடீஸ்வர யோகம் நம்மள தேடி வர்றதுக்கு இந்த புரட்டாசி மாசத்தோட 3வது சனிக்கிழமை நாள்ல பெருமாளுக்கு நாம சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதே வீடியோல அல்ல குறையாத செல்வம் நம்ம வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு கல்லுப்புல மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல பணமும் நகையும் சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம வீடு ஃபுல்லா தெளிச்சு விட வேண்டிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, 24 மணி நேரமும் பணம் நம்மள தேடி வந்துகிட்டே இருக்கிறதுக்கு, பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள 8 முறை நாம எழுத வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இத இந்த வீடியோவோட முதல் பரிகாரமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்ததா 2வது பரிகாரம், கையில எழுத வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த நம்பரை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல நான் சொல்ல போற 2 பரிகாரமும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம் தான். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தீங்கன்னாலும் செய்யலாம். உங்க வீட்டுல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த 2 பரிகாரங்களையும் நீங்க செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த 2 பரிகாரங்களும் பண தேவை இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். பண கஷ்டம் இருக்கிறவங்களும் செய்யலாம். குறிப்பா சொல்லணும்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம். கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, வறுமை விலகிறதுக்கு, செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, இப்படி எல்லாருமே இந்த 2 பரிகாரங்களையும் செய்யலாம். சரி வாங்க, இப்போ அந்த முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் அப்படிங்கிற குறிக்கோளை, வேண்டுதலை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செய்யுங்க. இப்போ உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல, அமைதியான மனநிலையில உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், பெருமாள் கிட்டையும், மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்
கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை அந்த பேப்பர்ல வரைஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு முறை இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே திரும்பியும் இன்ஃபினிட்டி சிம்பல் வரையணும். இந்த மாதிரி அதே இடத்துல 8 டைம்ஸ் இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் பாத்தீங்கன்னா அபரிமிதமான அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். பணம்னு சொல்றத காட்டிலும் வளங்களை ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லலாம். அதனால இன்னைக்கு 8 முறை வரைஞ்ச இடத்துல நீங்க வரைஞ்சதுக்கு மேலேயே அந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிட்டு அந்த இன்ஃபினிட்டி சிம்பல்ல நடுவுல பாத்தீங்கன்னா 2 சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதுல பணம் அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி எழுதி வைங்க. 2 சர்க்கிள்லையும் பணம் அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்க எழுதி வைங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இதை உங்க உள்ளங்கைக்கு நடுவுல, அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டால இந்த பேப்பரை நீங்க மூடிக்கோங்க. பேப்பர் ஃபுல்லா கவர் பண்ணி மூட முடியலன்னா கூட நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஃபினிட்டி சிம்பலை மட்டும் உங்க கையால மூடிக்கோங்க. இப்படி மூடினதுக்கு அப்புறமா பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கலாம். பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையும் வைக்கலாம், பூஜை அறையிலையும் வைக்கலாம், கிச்சன் கபோர்ட்லயும் வச்சுக்கலாம், உங்க ட்ரெஸ்ஸுக்கு நடுவுலையும் வைக்கலாம். இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு இந்த சாம்பலை கால்படாத இடத்துல ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். அடுத்ததா இந்த வீடியோவுக்கான 2வது பரிகாரம். இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரம் தான். கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா நமக்கு தேவைப்படும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். நல்ல நேரம் பார்க்கணும், ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்போ ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல மனச ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டு உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில வரைஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அந்த ட்ரையாங்கிள்ல 1176ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியா நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதனாலதான் பிரமிடு தியானம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த 1176ங்கிற ஏஞ்சல் நம்பர் பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு இந்த புரட்டாசி மாசத்தோட சனிக்கிழமையில இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திய நேரடியா இழுத்து பெருமாளோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் நிச்சயமா நமக்கு உறுதுணையா இருக்கும். இப்படி எழுதினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரமும் குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக நீங்க செய்யுங்க. எந்த ஒரு பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனை தீரணுங்கிற மாதிரியான எண்ணங்களையும் இந்த சமயத்துல உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம். இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடியத வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு நீங்களே உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கலாம். திரும்பியும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா எழுதி வைங்க. இந்த நாள்ல எத்தனை முறை இந்த நம்பரை எழுதி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். மறக்காம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் உங்க கையில நீங்க எழுதிக்கிட்டு தூங்குங்க. செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு கை மேல பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.